இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நம்மள சுத்தி இருக்கிற பிரஷர் டு பி பர்ஃபெக்ட் என்னெல்லாம் பண்ண வைக்கும்னு புரிய வைக்கும். ஜெனிஃபர் பான் கனடால ரொம்ப ஸ்ட்ரிக்டான இமிகிரேட் அப்பா அம்மாவுக்கு பொண்ணா பிறந்தவங்க. அவங்க அம்மா அப்பா ஒரே ஒரு விஷயத்தை தான் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அத்தனையும் பர்ஃபெக்டா இருக்கணும், டாப் மார்க்ஸ், நல்ல வேலை, செட்டில்டு லைஃப்னு சொல்லி வேற லெவல் பிரஷர் கொடுத்தாங்க. ஆனா ஜெனிஃபர் பான் அவங்க அம்மா அப்பா முன்னாடி ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் ஃபார்மசி படிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஹை ஸ்கூல்லே ஃபெயில் ஆயிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவை நம்ப வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? போலியான ரிப்போர்ட் கார்டு, ஃபேக் அட்மிஷன் லெட்டர், ஏன் போலியான கிராஜுவேஷன் போட்டோ கூட எடுத்தாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க பர்ஃபெக்ட்டா இருக்கணும். இந்த ஒரு ரூல்ஸ் தான் அவங்களை இப்படி எல்லாம் பண்ண வச்சிருக்கு. ஆனா ஒரு நாள் இந்த உண்மை உடைஞ்சு போச்சு. அவங்களோட அப்பா அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சப்ப ஜெனிஃபரோட போன், சுதந்திரம், ஏன் அவங்களோட காதல் கூட பறி போச்சு. அப்போதான் ஜெனிஃபர் ஒரு ஷாக் கொடுக்கற மாதிரி ஒரு பிளான் போட்டாங்க. 2010 ஒரு ராத்திரி வீட்டை கதவை பூட்டாம விட்டுட்டு சில பேருக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க. அது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல, பணம் கொடுத்து கூலிக்கு ஆளை ரெடி பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள அனுப்புனாங்க. வீட்டுக்குள்ள போன அந்த ஆளுங்க ஜெனிஃபரோட அப்பா அம்மாவை கட்டி போட்டு தாக்குனாங்க. ஆனா இதுலதான் விதி வேற மாதிரி விளையாண்டுச்சு. அவங்க அப்பா எப்படியும் உயிர் பிழைச்சு போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான க்ளூ சொன்னாரு. என்னையும் என் மனைவியை மட்டும் தான் கட்டினாங்க, தாக்குனாங்க, ஜெனிஃபரை கட்டவே இல்ல. அதுதான் கேஸையே மாத்திடுச்சு. போலீஸ் அவங்க டெக்ஸ்ட், மெசேஜ், கால்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி இந்த கொலையை பிளான் பண்ணதே ஜெனிஃபர் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஜெனிஃபர் பான் வாழ்நாள் முழுக்க ஜெயில இருக்காங்க. ஒரு சின்ன பொய், அந்த பர்ஃபெக்ஷன் பிரஷர் வாழ்க்கைக்கு எண்டு கார்டு போட்டுடுச்சு. இந்த கதையில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? நாம எப்படி இருக்கோமோ அதை ஏத்துக்கிற தைரியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.